selected point number 1105. இதில் எழுதிருக்காங்க बाप का कब disregard नहीं करना चाहिए. அப்படின்னா அப்பாவோட அவமரியாதை எப்பவுமே பண்ணக்கூடாது. शिव बाबा को कोई अहंकार है? शिव बाबाக்கு ஏதாவது அகங்காரம் இருக்குதா? देखो है कितनी बड़ी अथॉरिटी, எவ்வளவு பெரிய அத்தாரிட்டியா இருக்காங்க. कितनी बड़ी अथॉरिटी है. எவ்வளவு பெரிய அத்தாரிட்டியா இருக்காங்க. रोज चिल्लाते रहते हैं ये करो ये करो ये करो, करता कोई नहीं. தினமும் கத்துறாங்க இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி, யாருமே செய்யறவங்க இல்ல. कितनी बड़ी अथॉरिटी हुई. எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி ஆனாங்க. अथॉरिटी बड़ी, அத்தாரிட்டி பெரிய அத்தாரிட்டி தான், பெரிய அதிகாரி தான். उन राजाओं के सामने जाने में थर थर कांपते हैं. பாபா சொல்றாங்க அந்த ராஜாக்களுக்கு முன்னாடி போகிறதுக்காக அப்படியே பயப்படுவாங்க. அப்படின்னா ஷிவரிங் வரும் அவங்களுக்கு. और ये आया हुआ है राजाओं का राजा बनाने वाला. இவங்க யாருன்னா ராஜாக்களை ராஜாவாக ஆக்குறவங்க, महाराजा बनाने वाला. மகாராஜாவாக ஆக்குறவங்க. इसके सामने बच्चों का क्या हाल है? இவங்களுக்கு முன்னாடி குழந்தைகளோட நிலைமை என்ன? उन राजाओं के सामने जाने से ही थर थर कांपते हैं. அந்த ராஜாக்களுக்கு முன்னாடி போகிறதுக்கே பயப்படுவாங்க, ஷிவரிங் வரும். कहीं डिसऑबे ना हो जाए. இப்போ டிஸ்ஓபே ஆகக்கூடாது, और यहाँ அவங்களுக்கு டிஸ்ஓபே ஆகக்கூடாதுன்றது இருக்கும், பயம் இருக்கும். ஆனா இங்க यहाँ बाप का भी डिसरिगार्ड करते रहते हैं. இங்க அப்பாக்கு கூடயும் டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. जो राजाओं का राजा बनाने वाला है. யாரு ராஜாக்களை ராஜாவாக ஆக்கக்கூடியவர். तो बड़ी अथॉरिटी हुआ है छोटी अथॉरिटी हुआ. அப்போ பெரிய அத்தாரிட்டி ஆனாங்களா இல்லன்னா சின்ன அத்தாரிட்டி ஆனாங்களா? शिव बाबा बड़ी अथॉरिटी है या छोटी अथॉरिटी है? शिव बाबा பெரிய அத்தாரிட்டியா இல்லன்னா சின்ன அத்தாரிட்டி ஆனாங்களா? अथॉरिटी तो बड़ी है, பெரிய அத்தாரிட்டி தான், लेकिन अपने को गुप्त रखा हुआ है. ஆனா தன்னை அவங்க குப்தமா வச்சிருக்காங்க. इसलिए बच्चे पहचान नहीं सकते. அதனாலதான் குழந்தைகள் அவங்கள தெரிஞ்சுக்க முடியறதில்ல. गुप्त से आखिर प्रत्यक्ष तो होगा कभी. கடைசிக்கு அவங்க குப்தத்திலிருந்து பிரத்யக்ஷம் ஆயிடுவாங்க இல்லையா ஒரு நேரத்துல. जब प्रत्यक्ष होगा எப்போ பிரத்யக்ஷம் ஆகுவாங்களோ तब पता चलेगा அப்போ தெரியும், தெரிய வரும் कि हमने क्या किया. நாம என்ன செஞ்சோம். बाप कहते हैं मैं साधारण तन में साधारण घर में आता हूँ. அப்பா சொல்றாங்க நான் சாதாரண சரீரத்துல சாதாரண வீட்டுல வரல,